அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு நடைபெற இருக்கிற வாக்காளர் சிறப்பு முகாம் 18 வயசு நிரம்பியவங்க செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா, அடையாள சான்று, பேன் கார்டு, லைசன்ஸு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, பேங்க் பாஸ்புக்கு, 10வது படித்த சான்றிதழ், இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஐடி கார்டு, ஆதார் கார்டு, இதெல்லாம் அடையாள சான்று. 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு சான்று, 10வது படித்த சர்டிஃபிகேட்டு, இல்லை 10வது படித்த மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, கிசான் சான்று, இதெல்லாம் 18 வயசு நிரம்பிடுச்சு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய சான்றுகள். முகவரி சான்று, பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ரேஷன் கார்டு, கேஸ் பில்லு, தண்ணி வரி செலுத்துகிற பில், இதெல்லாம் முகவரி சான்று. இந்த 3 சான்றிதழ்கள் ஏதாவது 3த்துலேயும் ஒவ்வொன்று ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு மறக்காமல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாக்காளர் முகாமில் இருக்கிற அலுவலர்கிட்ட இதை கொடுத்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு செலான் கொடுப்பாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது நீங்கள் வாக்கு செலுத்துறதுக்கு தகுதியானவர் தான் அப்படின்னு உங்களுக்கு ஓட்டர் ஐடி ஒன்று கொடுப்பாங்க. 18 வயசு பூர்த்தியானவங்க தவறாமல் இதை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.